ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் மைசூர் பாக். அதுக்கு கேரட் 1/2 கிலோ, கடலை மாவு 1/4 கிலோ, சர்க்கரை 1/2 கிலோ, கீ 120 ml, எண்ணெய் 1/4 லிட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம கேரட்டை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதும் திரும்ப ஒரு கடாயில் கடலை மாவை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கருகக்கூடாது, லைட்டாக அந்த அரோமா வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணலாம். இந்த அரோமா வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா சலிச்சு மாவு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம இதோட பேட்டரி ரெடி பண்ணணும். அதுக்கு அந்த மாவில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல பேட்டரி தோசை மாவு பதத்துக்கு நல்ல பேட்டரி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்திருக்கணும். அப்புறம் ஒரு திரும்ப கடாயில நம்ம அரைச்சி வச்சிருக்க கேரட்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். லைட்டா அதை வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா அந்த கேரட்டோட பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா அது கொதி வரும். கொதி அந்த கேரட்டோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ண உடனே இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு கொஞ்சம் வந்துடும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க கடலை மாவு பேட்டரி எடுத்து இந்த கேரட் பேட்டரோட கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி அப்படியே கிண்ட ஆரம்பிச்சிருங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த மெயினா மைசூர் பாக் கிண்டும் போது நம்ம கிண்டாம ஒரு இடத்துல விட்டுட்டாலும் அது கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அதை நல்லா கிண்டிட்டே இருக்கணும். இப்படி நல்லா கிண்டி அது ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துடும். அந்த கெட்டி பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நெய் நம்ம ஆல்ரெடி ஆயிலும் சேர்த்திருக்கனால நெய்யும் ஆயிலும் அளவா தான் இருக்கணும். ரொம்ப அதிகமா இருந்தா திகட்டிடும். ஸோ அளவா நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த பதத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நல்லா பிளெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பிளேட்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல கீயோ இல்ல ஆயிலோ எடுத்து அதுல ப்ரஷ் பண்ணிட்டு இந்த மொட்டை பேட்டரி எடுத்து அதுல ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருங்க. இந்த ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் 15 கூட சொல்ல முடியாது, 20 மினிட்ஸ் மேல அந்த சூடெல்லாம் ஆறுற வரைக்கும் நல்லா அதுல வச்சிருங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன பீஸ்ல வேணுமோ நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஷேப்ல வேணுமோ நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நம்ம எல்லாருக்கும் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இதுதான் இன்னைக்கு சுவையான கேரட் மைசூர் பாக். இது உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.